ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக்ஸ் டு ஸ்னேஹா ஆடியோ நாவல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஆதித்யனின் ஆயுள் கைதி அவள் எபிசோட் 13. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பெரிய பங்களா போன்ற அந்த வீட்டின் பிரம்மாண்டமே கயலுக்கு ஒருவித நடுக்கத்தை கொடுத்தது. ஆரவ் முன்னே நடக்க கயல் தயக்கத்துடன் பின்னால் சென்றாள். சில மணி நேரங்களுக்கு முன்புதான் வற்புறுத்தலால் நடந்த அந்த திருமணத்திற்கு பிறகு ஆரவ் அவளை இங்கே அழைத்து வந்திருந்தான். அவர்கள் நிலைவாசலை நெருங்கிய போது நரைத்த தலைமுடியும் கனிவான முகமும் கொண்ட ஒரு வயதான பாட்டி தட்டோடு நின்றிருந்தார். அவர் அந்த வீட்டில் பல வருடங்களாக வேலை செய்யும் பணிப்பெண். புதுமண தம்பதிகளை பார்த்ததும் அவர் முகம் மலர்ந்தது. வாப்பா ஆரவ் என்றவர், நல்லா இருங்கம்மா என்று வாழ்த்தியபடியே அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து சுத்தி போட்டார். ஆரவ் அவருக்கு ஒரு மெல்லிய புன்னகையை மட்டும் பதிலுக்கு அளித்தான். வீட்டிற்குள் நுழைந்ததும் ஆரவின் முகம் சட்டென மாறியது. வேலையாட்கள் யாரும் அருகில் இல்லாத தருணம் பார்த்து கயலை தடுத்து நிறுத்தினான் ஆரவ். இங்க பாரு கயல், இந்த வீடு பெருசுதான், ஆனா நமக்கு நடுவில் எதுவுமே கிடையாது. ஸோ நீ அந்த மூளையில் இருக்க ரூமில் தங்கிக்கோ. என்னை எந்த காரணத்துக்காகவும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. முக்கியமாக நாம் தனித்தனி ரூமில் இருக்கிற விஷயம் என் அம்மாவுக்கு தெரியக்கூடாது கயல், புரிஞ்சுதா என்று ஆரவ் சொல்ல, ஆரவின் குரலில் இருந்த அதிகாரம் கயலை மௌனமாக்கியது. அவள் கண்கள் கலங்க தலையசைத்தாள். ஆரவ் சொன்ன அந்த தனி அறைக்கு சென்றாள் கயல். புதிய இடம், யாருமற்ற தனிமை அவளை பயமுறுத்தியது. விளக்கை அணைத்துவிட்டு படுக்க முயன்றாள். திடீரென அவள் புரண்டு படுத்த போது அறையின் மூலையில் இருந்த விளக்கு தானாகவே பளிச்சென்று எரிந்தது. கயல் திடுக்கிட்டு எழுந்தாள். சிறிது நேரத்தில் அதுவாக அணைந்தது. மீண்டும் அவள் கையை அசைத்தபோது மீண்டும் அந்த சென்சார் லைட் எரிந்தது. மீண்டும் பிரகாசமாக எரிந்த அந்த விளக்கை பார்த்து அவள் அதிர்ச்சியுற்றாள். கிராமத்து பின்னணியில் வளர்ந்த கயலுக்கு இந்த நவீன தொழில்நுட்பம் பற்றி தெரியவில்லை. இருட்டில் யாரோ மறைந்திருந்து அந்த விளக்கை இயக்குவது போல அவளுக்கு தோன்றியது. யாரது என்று மெல்லிய குரலில் கேட்டாள். பதிலே இல்லை. ஆனால் அவள் ஒவ்வொரு முறை அசையும் போதும் அந்த விளக்கு கண் சுமிட்டியது போல எரிந்து அணைந்தது. அது அவளை மரண பயத்திற்கு உள்ளாக்கியது. அந்த பெரிய அறையில் ஏதோ கண்ணுக்கு தெரியாத உருவம் தன்னை நோட்டம் விடுவதாக நினைத்து தலையணையை அணைத்து கொண்டு பயத்தில் நடுங்கத் தொடங்கினாள் கயல்விழி. ஆரவிடம் போய் உதவி கேட்கவும் அவளுக்கு துணிவில்லை. அதே சமயம் அந்த அறையுள் இருக்கவும் பயமாக இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு மணி 10 இருக்கும். ஆரவின் அந்த பிரம்மாண்டமான பங்களா நள்ளிரவின் நிசப்தத்தில் மூழ்கியிருந்தது. நவீன வசதிகள் கொண்ட அந்த வீடு கிராமத்து இளவரசியாக வளர்ந்த கயலுக்கு ஒரு விசித்திரமான உலகம் போலவே தோன்றியது. ஆரவ் தன் அறைக்குள் சென்று களைப்பு மிகுதியால் சட்டையை கழற்றிவிட்டு படுக்க தயாரானான். திடீரென அவன் அறை கதவு தடதடவென யாரோ துரத்துவது போல தட்டப்பட்டது. ஆரவ் குழப்பத்துடன் எழுந்து சென்று கதவை திறந்தான். அங்கே கயல் கையில் ஒரு பெரிய தலையணையை நெஞ்சோடு அணைத்தபடி மூச்சரைக்க நின்று கொண்டிருந்தாள். அவள் கண்கள் பயத்திலும் அதே சமயம் ஒருவித துருதுருப்பிலும் மின்னின. அவன் ஏதோ கேட்பதற்குள் ஆரவை ஓரம் தள்ளிவிட்டு பூனை போல அறைக்குள் நுழைந்தாள் கயல்விழி. ஏய், என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி ஓடி வர என்று ஆரவ் தன் கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு அதிகார தோணியில் கேட்க, சட்டையில்லாத அவனது கட்டுமஸ்தான தேகத்தை கண்ட கயல் ஒரு நொடி திகைத்தாள். பின் சட்டென தலைகுனிந்து சிரித்து கொண்டாள். அதை பார்த்த ஆரவ், என்ன சிரிப்பு? ரூம் அந்த பக்கம் இருக்குல்ல, அப்புறம் இங்கே என்ன பண்ற என்று ஆரவ் கேட்க, கயல் மெல்ல தலையை நிமிர்த்தி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபடி சொன்னாள். அந்த பக்கமா? அங்கெல்லாம் போக முடியாது ஆரவ் மாமா. அந்த நடையில ஏதோ ஒரு குட்டி பேய் இருக்கு தெரியுமா? நான் நடந்தா மட்டும் கண்ணை முழிச்சு லைட் போடுது. நான் பயந்து போய் நின்னதும் அதுவும் பயந்து போய் கண்ணை மூடிக்குது. அதுக்கிட்ட எனக்கு பேசிலாம் பழக்கம் இல்லை.
அதான் இங்கே வந்துட்டேன் என்று அவள் கண்களை விரித்து கூற, அதை கேட்ட ஆரவோ தலையில் அடித்து கொண்டான். அறிவு இருக்கா கயல் உனக்கு? அது பேய் இல்லை, அதுக்கு பேர் சென்சார். ஆள் போனால் தானா லைட் எரியும். சிட்டியில் இதெல்லாம் சாதாரண விஷயம் கயல் என்று அவன் சொல்ல, ஓ, அப்போ இந்த வீட்டு பேய்க்கு சென்சார்னு பேரா மாமா? பேர் நல்லா தான் இருக்கு, ஆனால் அந்த பேய் கூட என்னால் தனியாக இருக்க முடியாது மாமா. நான் இங்கேயே இந்த ரூம்லேயே தங்கிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே ஆரவின் மெத்தையில் ஏறி கால் நீட்டி அமர்ந்து கொண்டாள் கயல்விழி. அதை பார்த்த ஆரவ் அவளிடம் நெருங்கி சென்றான். அவனது நிழல் அவள் மேல் விழும் அளவுக்கு மிக அருகில் குனிந்து, இது என் ரூம் கயல், அடம் பிடிக்காம போறியா இல்லை நான் தூக்கிட்டு போய் அங்கே விடவா என்று மிரட்டும் தோணியில் ஆரவ் சொல்ல, கயல் சற்றும் மஞ்சவில்லை. மாறாக அவனது கண்களை நேராக பார்த்து, தூங்குங்களே, எனக்கு அந்த பேய்க்கும் செம ஜாலியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்படி சட்டை போடாமல் வந்து என்னை தூக்குனா இந்த ஊர்க்காரங்க என்ன நினைப்பாங்க மாமா நம்மளை பற்றி என்று கூறிய கயல் கண்ணடித்து குறும்புத்தனமாக சிரித்தாள். தொடர்ந்து அவள் பேசிய வேகம் ஆரவை அதிர வைத்தது. அவள் மீண்டும் திறந்தாள். அப்புறம் விடிஞ்சதும் உங்கள் அம்மா கிட்ட உங்கள் பையன் சட்டை போடாமல் வந்து என்னை ரூமை விட்டு துரத்துறாருன்னு சொல்லட்டுமா? அது மட்டும் இல்லை, இந்த ஊரில் பாவம் ஒரு கிராமத்து பொண்ணை இப்படி தான் பயமுறுத்துவீங்களா என்று அவள் கேட்க, ஆரவ் மீண்டும் மிரண்டு போனான். இவ அப்பாவின்னு நினைச்சா இதற்கும் அசையாத குறும்புக்காரியா இருக்காளே, ரொம்ப தான் வாய் பேசுகிறா என்று நினைத்தவன் வெளியில், சரி இங்கேயே படுத்துக்கோ, ஆனால் ஒரு கண்டிஷன், அமைதியாக தூங்கணும், என்னை நச்சரிக்கக்கூடாது என்று ஆரவ் சொல்லிவிட்டு அவன் ஒரு டிஷர்ட்டை எடுத்து போட்டு கொண்டான். கயல் மெத்தையில் சாய்ந்து கொண்டு ஆரவை பார்த்தவாறு, ஆரவ் மாமா, அந்த சென்சார் லைட் மாதிரி தான் நீங்களும் பார்க்க பயங்கரமாக இருக்கீங்க, ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க. இன்னைக்கு மட்டும் இல்லை, இனிமே எப்போவுமே நான் உங்கள் கூட தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு பேயை விட உங்களை பார்த்தா தான் அதிகமாக பயம் வருது என்று சொல்லிவிட்டு தலையணைக்குள் முகத்தை புதைத்து கொண்டாள் கயல்விழி. அதை கேட்ட ஆரவ் ஜன்னல் பக்கம் திரும்பி நின்று கொண்டான். அவன் முகத்தில் அவனையும் அறியாமல் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. சென்சார் லைட்டாவது ஆள் வந்தாதான் எரியும், ஆனால் இவ பார்த்தாலே பற்ற வைப்பா போலையே. ஆரவ் பி கேர்ஃபுல் என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டான். பின் ஆரவ் சோஃபாவில் அமர்ந்து தனது லேப்டாப்பில் மிக முக்கியமான வேலையில் மூழ்கியிருந்தான். அறைக்குள் ஏசி இதமான குளிர்ச்சியை தந்து கொண்டிருக்க, ஜன்னல் ஓரம் இருந்த மெல்லிய திரை சீலைகள் காற்றில் அசைந்தாடின. கட்டிலில் கயல் களைப்பில் அப்படியே சாய்ந்திருந்தாள். அவள் உடுத்தியிருந்த அந்த இளஞ்சிவப்பு நிற பட்டு சேலை அவளது அழகிற்கு இன்னும் மெருகூட்டியது. வேலையில் கவனமாக இருந்த ஆரவிற்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு உந்த அவனது பார்வை தன்னிச்சையாக கட்டிலின் பக்கம் திரும்பியது. அங்கே தெரிந்த காட்சி ஆரவின் இதய துடிப்பை ஒரு நிமிடம் நிறுத்தியது. ஜன்னல் வழியாக வந்த தென்றல் காற்று கயலின் சேலை தலைப்பை மெல்ல விலக்கியிருந்தது. அவளது இடைப்பகுதி நிலவொளியில் பளபளவென மின்ன, அந்த மெல்லிய தேகமும் அவளது அமைதியான உறக்கமும் ஆரவை நிலைகுலைய செய்தது. லேப்டாப்பில் இருந்த எண்களும் எழுத்துக்களும் அவனது கண்களுக்கு தெரியவில்லை. ஆரவ் அப்படியே திகைத்து போய் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்கள் அவளது அழகை அங்குலம் அங்குலமாக ரசித்தன. வாட் அ வாவ் என்று தனக்குத்தானே மிக மெல்லிய குரலில் முணுமுணுத்து கொண்டான் ஆரவ். அவன் மனதிற்குள், இவ என்னை கொல்றதுக்காகவே வந்திருக்கா போலையே, பார்க்கறதுக்கு தான் பாப்பா மாதிரி இருக்கா, ஆனால் ஒரு பார்வையிலேயே என்னை பதற வைக்கிறா என்று நினைத்து கொண்டான். அங்கே அவனது வேலையெல்லாம் அப்படியே நிற்க, அவனது இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அவனது கவனம் முழுக்க அவளிடம் திரும்பிய அந்த தருணத்தில்தான் அவனது ஃபோன் ஒலிக்கத் தொடங்கியது. அந்த சத்தம் அவனது ரசனையை கலைக்க, ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டுவிட்டு தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு ஃபோனை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு சென்றான் ஆரவ். நள்ளிரவு நேரமானதால் அவன் வீடே நிசப்தமாக இருந்தது. ஆரவ் ஃபோனில் பேசிக்கொண்டிருக்கும் போதே
ரூமுக்குள் இருந்து கயல் சிரித்து பேசுவது போன்ற சத்தம் கேட்டது. உடனே ஆரவ் பேச்சை பாதியிலேயே நிறுத்தினான். இந்த நேரத்தில் இவ யார்கிட்ட பேசுறா என்ற சந்தேகத்துடன் ரூமுக்குள் வந்தவன் அதிர்ந்து போனான். கயல் ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டுவிட்டு யாரிடமோ உற்சாகமாக பேசிக்கொண்டிருந்தாள். ஆமாம் டோலு, இங்க பயங்கரமா இருக்கு தெரியுமா? அந்த பேர் கூட சென்சாரா. ஆனால் இந்த பங்களா ரொம்ப பெருசு. ஆரவ் மாமாவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்காரு. ஆனால் சும்மா முரட்டு பேய் தெரியுமா என்று சொல்லி சிரித்தாள். ஆரவ் கதவோரம் நின்று, யார் அந்த டோலு என்று பல்லை கடித்தான். அப்போது கயல், ஹலோ அத்தை, அங்கே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கே உங்கள் பையன் என்ன கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. என்னவோ அவர் மட்டும்தான் இந்த உலகத்திலே ரொம்ப பிஸியான ஆளுங்கிற மாதிரி முறைச்சிட்டு இருக்காரு. அந்த டப்பாவை விடவே மாற்றாரு என்று ஆரவின் அம்மாவிடம் புகார் வாசிக்க தொடங்கினாள். இதை கேட்ட ஆரவு, டப்பாவா? லூசு லூசு, இதெல்லாமா அம்மா கிட்ட சொல்லுவா என்று அவளை திட்டிக் கொண்டு இருந்தான். மறுமுனையில் ஆரவின் அம்மா, அப்படியா கயல், இரு அந்த ஆரவ் கிட்ட பேசுகிற, ஃபோனை நீ அவன்கிட்ட கொடு என்றார். கயலோ, தோ தர அத்தை என்றவள் திரும்ப அங்கு நின்று கொண்டு இருந்த ஆரவை பார்த்து அதிர்ச்சியடைந்தாள். பின் சிரித்து கொண்டே முறைத்து கொண்டு நின்ற ஆரவிடம் ஃபோனை நீட்டினாள். இந்தாங்க மாமா, உங்கள் அம்மா கூப்பிடுறாங்க என்று அவள் சொல்ல, ஆரவ் கடுப்புடன் ஃபோனை வாங்கி, சொல்லுங்கம்மா. ஆமாம், இவ சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. சரிம்மா, தூங்குங்க என்று அலைபேசியில் பேசிவிட்டு அவளிடம் ஃபோனை நீட்ட, கயல் மீண்டும் ஃபோனை வாங்கி, டோலு அப்புறம் பேசுகிறேன்டா என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தாள். ஆரவ் மெல்ல அவள் அருகில் வந்தான். அவன் முகத்தில் லேசான பொறாமை தெரிந்தது. யார் அந்த டோலு? இந்த நேரத்தில் அவங்கிட்ட என்ன பேச்சு என்று அதிகாரமாக கேட்டான் ஆரவ். கயல் குறும்பு குறையாமல், அது என் ஊரில் இருக்கிற என்னோட ஃபேவரட்டான ஆள், எனக்கு பிடிச்சதெல்லாம் அவனுக்கு தெரியும் என்றாள். ஆரவ் அவளை தள்ளி போக விடாமல் கையை பற்றி இழுத்து தன் நெஞ்சோடு அணைத்தபடி மிக நெருக்கமாக நின்றான். அவனது மூச்சுக்காற்று அவள் முகத்தில் பட கயலின் குறும்பு ஒரு நொடி அடங்கி பயபக்தியுடன் அவனை பார்த்தாள். டோலுவோ இல்லை வேற யாராவதோ, இனிமே உனக்கு எல்லாமே இந்த ஆரவ் மட்டும்தான், புரியுதா கயல் என்றான் ஆரவ். அவனது கைகள் அவளது இடையில் அழுந்த கயல் மெல்ல நெளிந்தாள். ஏன், சிட்டி மாமாவுக்கு பொறாம வருதா என்று மெல்லிய குரலில் கயல் கேட்க, ஆரவ் பதில் சொல்லவில்லை. அவளது கண்களை ஆழமாக பார்த்தவன் மெல்ல குனிந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அவனது விரல்கள் அவளது கூந்தலை மெல்ல வருட அந்த பிரம்மாண்டமான பங்களாவில் ஏசி குளிரையும் மீறி இருவருக்கும் இடையே ஒரு வெப்பம் பரவியது. ஆமாம், பொறாமதான். என் பொண்டாட்டி என்கிட்ட பேசாம அந்த டோலுக்கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கல என்று சொல்லிவிட்டு அவளது இதழோரம் தன் விரலால் வருடினான் ஆரவ். கயல் முதலாக அந்த கம்பீரமான ஆரவிடம் தன்னை முழுமையாக இழந்தாள். அவனது அணைப்பின் கதகதப்பில் கண்கள் சொருக அந்த இரவு அவர்களுக்குள் ஒரு புதிய காதலை தொடங்கி வைத்தது. அந்த நொடி வரை குறும்பாக சிரித்து கொண்டிருந்த கயல் முதன்முறையாக ஆரவின் காதலை உணர்ந்து அமைதியாக அவன் நெஞ்சில் சாய்ந்தாள். ஆரவின் விரல்கள் கயலின் கன்னங்களை மென்மையாக வருடின. அவனது அணைப்பு அவளுக்குள் புதுவிதமான நெருக்கத்தை கொடுத்தது. அந்த பிரம்மாண்டமான பங்களாவின் விளக்குகள் அனைத்தும் அணைந்துவிட ஜன்னல் வழி வந்த நிலவொளி மட்டும் அவர்கள் மேல் விழுந்தது. சொல்லு கயல், அந்த டோலு யாரு? இவ்வளவு நெருக்கமா நான் உன்கிட்ட இருக்கும்போது அவன் ஞாபகம் உனக்கு எப்படி வருது என்று ஆரவ் அவள் காதுகளுக்கு அருகில் சென்று கேட்டான். அவனது குரலில் பொறாமையும் காதலும் கலந்திருந்தது. கயல் மெல்ல சிரித்து கொண்டு அவனது மார்பில் சாய்ந்தபடியே, ஹே மாமா, அவன் மேல அவ்வளவு காண்டா? அவன் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவ. அவனை பற்றி சொன்னா நீங்கள் அவனை தூக்கி வெளியே போட்டுடுவீங்க என்று அவனது சட்டையை திருகிக் கொண்டே கூறினாள். ஆரவ் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவனது இதழ்கள் அவளது தோள்களை தீண்ட கயல் அப்படியே உறைந்து போனாள். மாமா,
என்றவள் கூற, ம் சொல்லு கயல். வெயிட் என்று அவன் அவளது கழுத்தில் முகம் புதைத்து, உலகத்தில் இனிமே நான் மட்டும்தான் இருக்கணும். புரிதா கயல் என்று சொல்லிக்கொண்டே அவளது இதழ்களை நோக்கி தன் முகத்தை கொண்டு சென்றான். இருவரின் சுவாசமும் ஒன்றாக கடந்த அந்த தருணம், மிக நெருக்கமான அந்த நொடியில் ஆரவ் சட்டென கயலின் முகத்தை பார்த்தான். நில ஒளியில் அவளது முகம் மிக இளமையாகவும் ஒரு சின்னஞ்சிறு குழந்தை போன்ற அப்பாவித்தனத்தோடும் தெரிந்தது. சட்டென அவனுக்குள் தன் வயது ஞாபகம் வந்தது. அவளுக்கும் தனக்கும் இருக்கும் அந்த பெரிய வயது இடைவெளி அவனது மனசாட்சியை தட்டியது. இவ இன்னும் குழந்தை. இவளுடைய இந்த துருதுருப்பையும் அப்பாவித்தனத்தையும் என்னுடைய ஆசைக்காக கெடுத்துடக்கூடாது ஆரவ் என்ற எண்ணம் அவன் காதலை கட்டுப்படுத்தியது. திடீரென ஆரவ் அவளை விட்டு விலகினான். மூச்சிறைக்க தவித்தவன் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த போராடினான். ஆரவ் மாமா, என்னாச்சு என்று கயல் குழப்பத்துடன் கேட்க, ஆரவ் அவளை திரும்பி பார்க்காமல், ஒண்ணுமில்ல, நீ போ கயல், எனக்கு எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன், நீ தூங்கு என்று அவசரமாக சொல்லிவிட்டு ரூமை விட்டு வெளியேறினான். வெளியே வந்த ஆரவ் நேராக தோட்டத்தில் இருந்த நீச்சல் குளத்திற்கு சென்றான். அப்படியே தண்ணீருக்குள் குதித்தான். தன் உடலுக்குள் எரியும் காதல் தீயையும் அவள் மீதான வேட்கையையும் அந்த குளிர்ந்த நீரில் தணிக்க முயன்றான். ஆனால் நீருக்குள் மூழ்கியவனின் கண்களை மூடியதும் நில ஒளியில் நின்ற கயலின் முகம்தான் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தது. அவ ஒரு சின்ன பொண்ணு ஆரவ், அவசரப்படாத என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டான். உள்ளே அறையில் கயல் எதுவும் புரியாமல் அமர்ந்திருந்தாள். தாவும் மாமா ரொம்ப டயர்டா இருக்கார் போல, அதான் தூக்கம் வராம வெளியே போயிருக்காரு என்று நினைத்து கொண்டவள் மெல்ல தலையணையை அணைத்து கொண்டு தூங்கி போனாள். கயல் தூங்கிய பிறகு உடல் நனைந்த நிலையில் அறைக்குள் வந்த ஆரவ் அவளது அமைதியான முகத்தை பார்த்தான். இந்த டோலு யாருன்னு தெரிஞ்சே ஆகணும். ஆனா இப்போதைக்கு நீ நிம்மதியா தூங்கு கயல், உன்னை காதலிக்க எனக்கு ஆயுசு முழுக்க நேரம் இருக்கு என்று முணுமுணுத்துவிட்டு அவளுக்கு போர்வை போர்த்திவிட்டு தள்ளியே அமர்ந்தான். அப்பொழுது அங்கு இருந்த கயலின் போனில் இருந்து சத்தம் வந்தது. அதை ஆரவ் எடுத்து பார்த்தான். அதில் டோலு மிஸ்ஸிங் யூ கயல் என்று குறுஞ்செய்தி இருந்தது. அதை பார்த்த ஆரவின் தாடை இறுக்கியது. அவன் கோபத்தோடு கயலை பார்த்து, கண்டுபிடிக்கிறேன் யார் அந்த டோலுன்னு சொல்லி, அன்னைக்கு இருக்கு அவனுக்கு என்று கூறினான். யார் அந்த டோலு? இப்படி சும்மா இருந்த ஆரவின் பிபியையே ஏற்றிவிட்டவன் அவன் யார்? அங்கோ ஆதி நடு ரோட்டில் நின்று மதுரா மதுரா என்று கத்துகிறான். அப்படி என்ன ஆனது அங்கே? அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஸ்னேகா. மறக்காமல் ஸ்னேகா ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யார் அந்த டோலு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.